ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். நம்மளுடைய கடகராசி என்பவர்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்குது அப்படின்னா, மற்றவங்களுடைய மனதை புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப செயல்படக்கூடிய ஒரு அருமையான நபர்கள் தான் நம்மளுடைய கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு இருக்கிற பொறுமை மற்ற எல்லாருக்கும் இருக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். அந்த அளவுக்கு ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் கொஞ்சம் விடாமுயற்சியோடு கடினமான உழைப்பை போடக்கூடிய ஒரு அருமையான நபர்கள் தான் இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய மிகப்பெரிய பலமே அதுதான் அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கையில் நிறைய சோதனைகள் வரும். ஆனால் இறுதியில் பார்த்தீங்கன்னா வெற்றி பெறக்கூடிய ஒரு திறன் படைத்த ஒரு நபர்கள் தான் இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு வருகின்ற வாரம் எப்படி இருக்குது, வருகின்ற வாரத்தோட கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் உங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. வருகின்ற வார்த்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது. தேவையில்லாத செலவுகள் வரும். அதனால் கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்தோட அதிபதி சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால, விரயஸ்தானத்தோட அதிபதி புதனும் அங்கே சேர்ந்து இருக்கிறதுனால ஓரளவுக்கு திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா பெருசாக எதுவும் நஷ்டமோ ஒரு இடைஞ்சலோ பெரிய செலவோ வராது. இல்லை அப்படின்னா கொஞ்சம் செலவுகள் அதிகமாகவும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த கடகராசி என்பர்கள் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய கடகராசி அப்படின்னாவே அன்புக்கு அடையாளம் அப்படின்னு இந்த ராசிக்காரங்களை சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஒரு தாய் பாசத்துக்கு நிகரான ஒரு பாசத்தை தரக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த கடகராசி என்பர்கள். தங்களுக்கு பிடித்தவங்களை அவ்வளோ நேசிப்பாங்க. வெளியிலேருந்து நேசிக்காமல் ஆள் மனதிலேருந்து நேசிக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். குடும்ப உறவுகள்லாம் அப்படி நேசிப்பாங்க. தன்னுடைய குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா பார்த்து ஒவ்வொன்றும் செய்யக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இங்கே சந்திரன் ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு மன வலிமை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஆனால் வெளியில் ரொம்ப மென்மையாக தான் தெரிவாங்க. வாழ்க்கையில் நிறைய சவால்களும் நிறைய போராட்டங்களும் இவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். இருந்தாலும் வெளிநபர்கிட்ட அதிகமாக இந்த கடகராசி என்பர்கள் அதை காமிச்சிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக வாழக்கூடிய ஒரு ராசி தான் இந்த கடகராசி அப்படின்னே சொல்லலாம். யாருக்காவது கஷ்டம் இருந்தது அப்படின்னா முன்கூட்டியே அவங்களுக்கு போய் உதவி செய்யணும் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை கடகராசி என்பர்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கையில் நிறைய சவால்கள் வரும். அந்த சவால்களை எல்லாம் தாண்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசி தான் இந்த கடகராசி அப்படின்னே சொல்லலாம். இந்த கடகராசி அப்படிங்கிறது சாதிக்க பிறந்த ஒரு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த ராசிக்காரங்க ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க, ஒரு இடத்துல ஒரு கஷ்டப்பட்டுட்டாங்க, ஒரு அவமானப்பட்டுட்டாங்கன்னா அந்த இடத்துல நின்று ஜெயிக்கிறது தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கஷ்டப்பட்ட இடத்துல ஜெயிச்சு காமிச்சிட்டு வந்தால் தான் இவங்களுக்கு மனசு ஒரு நிம்மதியாக இருக்கும். அந்த மனதில் ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பெற்றோர் அவ்வளோ நேசிப்பாங்க. தன்னுடைய வாழ்க்கை துணையும் அவ்வளோ நேசிக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அவங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பாங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். தியாகம் செய்ய எந்த இடத்துலையுமே தயங்க மாட்டாங்க. எதிர்காலத்தில் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா அவசரமாக எடுக்க மாட்டாங்க. அதில் இருக்கிற அந்த பின் விளைவுகள்லாம் யோசித்து அதன் பிரகாரம் தான் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஆரம்பத்தில் சின்ன தடை வரும். ஒரு 20-25 வயசுலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையாக தான் பெரும்பாலும் இருக்கும். வாழ்க்கை துணை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு போராட்டம் இருக்கும். தொழிலை கரெக்டாக தேர்ந்தெடுக்கிறதுல சின்ன இடைஞ்சல்கள் வரும். இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வரும் இந்த கடகராசி என்பர்களுக்கு. ஏன்னா சந்திரன் இல்லையா, சந்திரன் பார்த்திங்கன்னா பாதி நாள் வளர்பறையாகவும் பாதி நாள் தேய்பறையாகவும் இருக்குது. ஒரு மாதத்துலேயே அப்படி நடக்கும்போது இந்த கடகராசிக்கு எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் இடைஞ்சல்கள், மனக்குழப்பங்கள், இடையில ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை இதெல்லாம் பெரும்பாலும் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் ஃபைனலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசி தான் இந்த கடகராசி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சந்திரனிலேருந்து அந்த ஒளியை பெறக்கூடிய ஒரு ராசி. அதனால் பெரும்பாலும் இந்த கடகராசி என்பர்கள் நல்ல ஒரு பொறுப்புள்ள உணர்வு அதிகம் உள்ள ஒரு நபர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்ககிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா கண்ணு கருத்துமாக ஒரு நேர்த்தியாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு திறன் படைத்தவங்க தான் இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சில நேரங்களில் மனதில் உள்ளதை அப்படியே வெளிப்படுத்தாமல் அமைதியாக இருப்பாங்க. ஆனால் அன்பு கிடைச்சிச்சு அப்படின்னா முழு மனதோடு அவங்கக்கிட்ட பழகக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பாதுகாப்பான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு தொழிலாகட்டும், ஒரு வியாபாரமாகட்டும், எந்த விஷயத்தில் இறங்கினாலும் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். பொறுப்புணர்வாக செயல்படக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த கடகராசி என்பர்கள். பொதுவாக கடகராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே கடினமாக உழைக்கக்கூடியவங்க, நல்ல மனதோடு செயல்படக்கூடியவங்க.
பிடிக்கல அப்படின்னா பிடிக்கல அப்படிங்கிறத நேரடியாக மூஞ்சிக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க. இந்த மறைமுகமாக மனதில் வச்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. நேரடியாக பேசக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லா இடத்துலையுமே இவங்களுக்கு ஒரு நல்ல பெயர், மதிப்பு, மரியாதை இது எல்லாமே கிடைக்கும். குடும்பத்துக்குள்ளேயுமே இதெல்லாம் அந்த கடகராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வீட்லேயும் நீங்கள் ரொம்ப ஒரு மதிப்பான நபராக தான் இருப்பீங்க. உங்களுடைய பேச்சுக்கு எல்லாரும் கட்டுப்பட்டு நடப்பாங்க. ஏன்னா உங்களுடைய பேச்சு அவ்வளோ மென்மையாக இருக்கும், அவ்வளோ உண்மையாகவும் இருக்கும். அதனால தான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த கடகராசி என்பர்கள் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா எக்காரணத்து கொண்டு அதை மாற்றிக்க மாட்டாங்க. குடும்ப உறவுகளுமே அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பாங்க. அதனால் கடகராசி அப்படின்னாவே நல்ல ஒரு சாதிக்க பிறந்த ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற வாரம் எப்படி இருக்குது, வருகின்ற வாரத்தோட கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. இந்த கடகராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரத்தோட கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் 2 சுப கிரகங்கள் இணைந்திருக்கிறதுனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய கடகராசிக்கு ரொம்ப ஒரு ஆதாயம் உள்ள ஒரு காலகட்டமாக அமைந்திருக்கு. ஏன்னா சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார், குரு பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். இந்த 2 யோக கிரகங்களும் ஒன்றிணையும் போது நிறைய லாபங்கள் கிடைக்கும். இந்த லாபத்தை கரெக்டான வழியில் நீங்கள் பயன்படுத்தணும். அப்படி கரெக்டான வழியில் பயன்படுத்தலைன்னா வீண் விரயங்கள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையும். அதனால் ஒவ்வொரு விஷயத்தினுமே கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்கிறது, திட்டமிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சுக லாபாதிபதி என்று 2 கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமர்ந்திருக்கிறதுனால குருவுக்கு ரொம்ப ஒரு சாதகமான கிரகம் அப்படின்னா இந்த சுக்கிரன். இவர் சுக கிரகங்கள் 2ம் ஒன்று சேரும்போது யோக பலன்கள் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 11ஆம் இடத்துல செவ்வாயும் அற்புதமாக அமர்ந்திருக்கிறார். 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால பூர்வ புண்ணியஸ்தானம் ரொம்ப பலமாக இருக்குது. பிள்ளைங்க வழியில் நல்ல நல்ல செய்திகள்லாம் வரும். உங்களுடைய குழந்தைகளே கூட ஏதாவது விளையாட்டுலேயோ அல்லது மார்க்லேயோ ஃபஸ்ட்டாக வருவாங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு பெயர், பாராட்டு, புகழ் இதெல்லாமே இந்த கடகராசி என்பர்களுக்கு கிடைக்கும். படிச்சுட்டு இருக்க மாணவங்கள்லாம் பார்த்திங்கன்னா சக மாணவர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த காலகட்டத்தில் மழை வருவாங்க. அதே மாதிரி சோசியல் சர்வீஸ் செஞ்சிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் அந்த கடகராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக ஒரு சில பிரச்சனையெல்லாம் தீர்க்க முடியாமல் இருந்ததுலேயே அந்த பிரச்சனை ஒவ்வொன்றா குறைய ஆரம்பிக்கும். அந்த பிரச்சனை குறையிறதுனால மனதுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் அந்த கடகராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். மூத்த சகோதரர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. வெளியூர், வெளிநாட்டுக்கு செல்லலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்த கடகராசி என்பவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்புகள் அமையும். ஆசைப்பட்ட நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வேலைக்காக போராடிட்டு இருந்திருப்பீங்க. வேலையில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள், ஒரு சிலருக்கெல்லாம் மேலதிகாரியால் சின்ன சின்ன குடைச்சல்கள்லாம் இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு தான் இந்த கடகராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். எந்த விஷயத்தில் உங்கள் கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, விரயத்தில் சூரியனும் புதனும் இணைந்திருக்கிறாங்க. வரவுக்கு அதிகமாக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். அதனால் சூரியன் செலவுக்கு காரணமாக 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால செலவுகள் திடீர்னு வரும். அதனால் கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்கிறது நல்லது. பேச்சில் கூட கொஞ்சம் கவனமாக பேசணும். மனம் கஷ்டப்படுற மாதிரி, அடுத்தவங்களுடைய மனது கஷ்டப்படுற மாதிரிலாம் இந்த காலகட்டத்தில் பேச வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு ஏற்படும். பொதுவாகவே கடகராசி அப்படின்னாவே மற்றவங்களுடைய மனதை புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப பேசக்கூடியவங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் எவ்வளோ நாள் தான் அடுத்தவங்களுடைய மனதை புரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது. நம்மளும் ஒரு சில வார்த்தைகளை பேசுவோம், அடுத்தவங்க அந்த தப்பை திருத்திக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்களும் அவங்களுடைய மனதை புரிய வைக்கிறதுக்காக ஒரு சில தடிமனான வார்த்தைகளை பேசிடுவீங்க. அதனால் ஒரு சில மன கஷ்டங்கள், மனத்தங்கல்கள்லாம் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இந்த கடகராசிக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அஷ்டமத்தில் ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு எதிர்மறையான சிந்தனை இந்த காலகட்டத்தில் வரும். ஒரு வண்டியிலே போயிட்டு இருக்கிறோம்னா கூட திடீர்னு ஏதாவது எதிரில் வண்டி வந்துட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்மறையான சிந்தனைகள் இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பவர்களுக்கு வரும். அதெல்லாம் கைவிட்டுட்டு இந்த அவசர முடிவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் வேண்டாம். ஒவ்வொரு விஷயத்திலையுமே கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. வெளியில் திடீர்னு பயணம் போகிறதுக்கான ஒரு சுச்சுவேஷனும் இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பவர்களுக்கு அமையும். வெளியூர் பயணங்கள்லாம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. ரொம்ப தூரம் கண் விழிச்சு போகிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க
இருக்கிறவங்க சூரிய நாராயணனை வழிபடுங்க. தினமுமே காலையில் எந்திரிச்சு சூரிய பகவானை வழிபட்டுட்டு அன்றாட வேலைகளை தொடங்குங்க. அருகில் சிவபெருமான் ஆலயம் இருக்குது அப்படின்னா சிவபெருமானையும் அம்பாளையும் வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக அமையும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயன்ற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள். கட்டாயம் நடைபெறும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். அதே நேரத்தில் இந்த கடகராசி என்பர்கள் சனிக்கிழமையில் காகத்துக்கு அன்னமிட மறந்துடாதீங்க. சனிக்கிழமை தோறும் காகங்க வீட்டில் அசைவ உணவு செய்கிறத தவிர்த்துட்டு சனிக்கிழமையில் அன்னத்தில் கொஞ்சம் எள் கலந்து காகத்துக்கு அன்னம் இட்டுடுவாங்க. இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய அந்த இடைஞ்சல்கள்லாம் கொஞ்சம் சரியாகணும் அப்படின்னா இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த கடகராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த அந்த நெருக்கடிகள் கொஞ்சம் நீங்கும். தம்பதிகளுக்கிடையே இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஓரளவுக்கு சரியாகும். திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடி இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும். ஒரு சிலர்லாம் திருமணமாக்கி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாத இருக்கக்கூடியவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிட்டுருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க. அதற்கான முயற்சியில் இந்த காலகட்டத்தில் இறங்குவீங்க. வீடு கட்டக்கூடிய யோகமெல்லாம் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். ஏன்னா 2 சுப கிரகங்கள் சேரும்போது கட்டாயம் இதெல்லாம் அமையும். நீங்கள் கரெக்டாக வழிகளை பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். வருமானம் சிறப்பாக இருக்குது. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இடம், வீடு, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. இந்த நிலம் வாங்குறவங்களாம் அந்த தாய் பத்திரத்தை நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையெழுத்து போடுங்க. அதே நேரத்தில் புதுசாக ஒரு சில முயற்சியில் ஈடுபடுறவங்க கூட்டாளர்கள் சரியான நபர் தானா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. மேல் அதிகாரிக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. மற்றபடி வருகின்ற வாரம் அப்படிங்கிறது இந்த கடகராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை சிறப்பாக இருக்க முடிந்தால் நாங்கள் சொன்ன சிவபெருமான் ஆலயத்துக்கு போய் அம்பாளையும் சிவபெருமானையும் வழிபட்டுட்டு வாங்க. வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும்.